வணக்கம் நண்பா. இன்னைக்கு என்ன வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கீபோர்டு வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா, அதுக்கான ஒரு 2 மெத்தட் வந்து நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த 2 மெத்தட்ல ஏதாவது ஒரு மெத்தட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒர்க் ஆகறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. அப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒர்க் ஆகல அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன் ஒர்க் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ண சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து கமெண்ட் ரீட் பண்ணுவாங்க. ஒர்க் ஆச்சா யாருக்காவது அப்படிங்கிறத. அதனால நீங்க ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த வீடியோ பூஸ்ட் ஆகும் கொஞ்சம் அவங்க பார்க்குறவங்களுக்கும். வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. ஒர்க் ஆகல அப்படின்னா அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படி நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒர்க் ஆகல அப்படின்னா, உங்களுக்கு ஏன் அந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகல அப்படிங்கிறத நான் ரிசர்ச் பண்ணிட்டு, உங்களுக்கு கமெண்ட்லேயே வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்து சொல்லிடுவேன். இல்ல அப்படின்னா நான் அதே இன்னொரு வீடியோவா மேக் பண்ணிடுவேன். அதுக்காக தான் ஒர்க் ஆச்சா ஒர்க் ஆகலையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, உங்களோட சர்ச் பார் போய்க்கங்க. சர்ச் பார் போயிட்டு டிவைஸ் மேனேஜர் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி உள்ள என்டர் ஆயிக்கங்க. டிவைஸ் மேனேஜர் உள்ள வந்தோன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்டு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 2 விதமான இது இருக்கும். அதில் வந்து உங்களோட கீபோர்ட் டிரைவர் வந்து எது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு, அப்டேட் டிரைவர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்டேட் டிரைவர் கொடுத்தாலும் 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரௌஸ் மை கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, லெட் மீ பிக் ஃப்ரம் லிஸ்ட் ஆஃப் அவைலபிள் டிரைவர்ஸ் ஆன் மை கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட டிரைவர் வந்துடும். உங்களோட டிரைவரை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களோட டிரைவர் இன்ஸ்டால் ஆகிட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இதை ஆஃப் பண்ணிவிட்டு, அதாவது உங்களோட பிசி இல்லைனா லேப்டாப் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ஷட் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகும். அதாவது டிரைவரை ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் கொடுங்க. அதாவது ஷட் டவுன் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் 2வது மெத்தட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். 2வது மெத்தட் என்ன அப்படிங்கன்னா, உங்களோட 2வது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட விண்டோஸ் ஆப்ஷனில் அந்த செட்டிங்ஸ் போய்க்கங்க. ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி இந்த செட்டிங்ஸ் போய்க்கங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷன் போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதிலே கொடுத்துருப்பாங்க எல்ஸ் ஆஃப் அக்சஸ் ஈஸ் ஆஃப் அக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கீபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கீபோர்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது யூஸ் ஃபில்டர் கீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த யூஸ் ஃபில்டர் கீஸை ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். இதில் பீஃப் வென் கீஸ் ஆர் ப்ரெஸ்டு அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அந்த டிக்கை வந்து எனபிள் அதாவது டிக்கில் இருக்கும். அந்த டிக்கை எடுத்து விட்டுருங்க. ஏன் அந்த டிக்கை எடுத்து விட்டுருங்க அப்படிங்கிறத நான் பேர் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட கீபோர்டில் நீங்கள் வந்து டச் பண்ணும்போது ஒவ்வொருத்தனும் அந்த பீப் சவுண்ட் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கும். அந்த பீப் சவுண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து இந்த டிக்கை எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கீபோர்டில் டைப் பண்ணும்போது எந்தவித பீப் சவுண்டும் உங்களுக்கு கேட்காது. ஒரு சில நேரத்தில் ஒரு சிலரோட லேப்டாப்லேயோ இல்லைன்னா சிஸ்டமோட கீபோர்ட்லேயோ உங்களுக்கு வந்து கேட்டுகிட்டே இருக்கும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகே நண்பா, இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா மறக்காம ஒரு கமெண்ட் போடுங்க. இல்லை நம்ம சேனலில் பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபை போடுங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து இருந்து ஒரு சப்ஸ்கிரைபை கொடுத்துட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.